ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடேசன் புக்கு தற்கால தமிழ்நாடு வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பூலித்தேவன் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பாளையக்காரர் கிளர்ச்சி 2. ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வளர்ந்து வந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் பேரரசை தன்னளவில் எதிர்த்து நின்று தன்னந்தனியாக போரிட்டு மாண்ட மாவீரன் கட்டபொம்மன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? கே பிள்ளை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பிரிட்டிஷ் பேரரசு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குது. அந்த சமயத்தில் தன்னந்தனியாக போரிட்டு மாண்ட மாவீரன் தான் கட்டபொம்மன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? கே பிள்ளை சொல்லியிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட அந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னோம்னா 1760 1799. இளமை பருவம் கருத்தையா 1760 ஜனவரி 3ஆம் தேதி வீரபாண்டிய பாளையக்காரர் ஜெக வீரபாண்டிய கட்டபொம்முக்கும் சண்முக கனியம்மாளுக்கும் தலைமகனாக பிறந்தார். ஓகேங்களா? கருத்தையா அப்படிங்கிறவர் தான் இது பண்ணியிருக்காங்க. கட்டபொம்மு அப்படிங்கிறது வந்து மூலப்பெயர். ஓகேங்களா? கட்டபொம்மு அப்படிங்கிறது மூலப்பெயர். வீரபாண்டிய கட்டபொம்மையின் இளைய சகோதரர்கள், அவங்களுக்கு வந்து 2 தம்பி இருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா ஊமைத்துறை, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செவத்தையா அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்திருக்கும். இதுல வந்து ஊமைத்துறை என்று அழைக்கப்பட்ட குமாரசாமி. அப்போ ஊமைத்துறையோட இன்னொரு பேர் என்னது? குமாரசாமி. அதே மாதிரி செவத்தையாவுக்கு இன்னொரு பேர் என்னது? துரைசிங்கம். துரைசிங்கம் என்ற செவத்தையா, ஊமைத்துறை என்ற குமாரசாமி. ஊமை இங்க வந்து சாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஊமைத்துறை குமாரசாமி. துரைசிங்கம் அப்படின்னோம்னா சிங்கம் வந்து சிவப்பா இருக்கும். துரைசிங்கம் செவத்தையா. இந்த மாதிரி ஃபன்னியா நம்ம ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நமக்கு எக்ஸாம் போறப்ப நம்ம அந்த கொஸ்டினை பார்த்தோன்னு அடிக்க முடியும். ஊமைத்துறை, ஊமைன்னு பார்த்தோன்னா சாமி போடுங்க. துரைசிங்கம் சிங்கம் அப்படின்னு பார்த்தோன்னா செவத்தையா அப்படின்னு போடுங்க. சிங்கம் சிவப்பா இருக்கு அப்படின்ட்டு. வீரஜக்க தேவி கட்டபொம்மு குடும்ப குல கடவுள். இவங்களோட கடவுள் வந்து வீரஜக்க தேவி, ஜக்கம்மான்னு சொல்லுவாங்களா அந்த இது. மூதாதையர்கள் பார்த்தோன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனின் மூதாதையர்கள் யாருன்னு பார்த்தோன்னா விஜயநகர பேரரசு ஆட்சியின் போது தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறியவர்கள். இவங்களோட மூதாதையர்கள்னு சொல்லுவாங்களா, அவங்க வந்து விஜயநகர பேரரசு ஆட்சியின் போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறி இருக்கிறாங்க. அவர்களில் வீர திக்கமிக்கவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா பொம்மு. இவர் தெலுங்கில் கெட்டி பொம்மு என்று அழைக்கப்பட்டார். அப்ப இந்த கெட்டி பொம்முங்கிறவங்க யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மூதாதையர்கள். அதாவது இவங்க வந்து விஜயநகர பேரரசு அந்த சமயத்துல வந்து இருந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பெயரே காலப்போக்கில் தமிழில் கட்டபொம்மன் என்றாயிற்று. கெட்டி பொம்மு அப்படிங்கிறது தான் என்ன ஆயிடுச்சு? இப்பெயரே காலப்போக்கில் தமிழில் கட்டபொம்மன் என்றாயிற்று. ஓகேங்களா? கெட்டி பொம்மு அப்படிங்கிறது கெட்டி வந்து கட்டன் மாறிடுச்சு, பொம்முங்கிறது பொம்மன்னு மாறிடுச்சு. கெட்டி பொம்முவுக்கு வாரிசின்மையால் ஜெக வீரபாண்டியபுரத்துக்கு தற்போதைய ஒட்டப்பிடாரம் பாளையக்காரர் ஆனார். அப்ப கெட்டி பொம்முவுக்கு என்ன இல்ல? வாரிசு இல்ல. அதனால ஜெக வீரபாண்டியபுரத்துக்கு, அதாவது ஜெக வீரபாண்டியன்னா யாரு? இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா யாரு? ஜெக வீரபாண்டியன்னா யாரு? நம்ம நம்ம நார்மல் கட்டபொம்மனோட அப்பா. ஓகேங்களா? இவர் வந்து என்னன்னா அந்த கெட்டி பொம்முக்கு வந்து வாரிசு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஜெக வீரபாண்டியன் வந்து வீரபாண்டியபுரத்துக்கு வந்து பாளையக்காரர் ஆகிறார். வீரபாண்டியபுரம்னா என்னன்னு அர்த்தம்னா இப்போதைய ஒட்டப்பிடாரத்தை தான் வந்து வீரபாண்டியபுரம்ங்கிறாங்க. இவரே முதல் அல்லது ஆதி கட்டபொம்மன் என்ற பெருமை பெற்றார். இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்சி பண்றதுனால, அதாவது இந்த வீரபாண்டியபுரத்துக்கு ஆட்சி பண்றதுனால இவர் வந்து ஆதி கட்டபொம்மன் அப்படின்னு சொல்றாங்க. பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர். அழகிய பாண்டியபுரத்து அருகாமையில் இருந்த சாலிகுளத்தில் ஒரு கட்டபொம்மன் வேட்டையாடி கொண்டிருந்த போது ஒரு முயல் 7 வேட்டை நாய்களை எதிர்த்து விரட்டியதை கண்டதாகவும் அந்த நிலம் வீரமிக்கது என்று எண்ணி அங்கு ஒரு கோட்டையை கட்டி அதற்கு பாஞ்சாலங்குறிச்சி என்று பெயரிட்டதாகவும் ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. என்னன்னா அழகிய பாண்டிபுரத்து அப்படின்னு ஒரு ஊரு, அதுக்கு பக்கத்துல ஒரு சாலிகுளம். அதுல வந்து என்னன்னா கட்டபொம்மன் வந்து வேட்டையாடிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு முயல் வந்து 7 வேட்டை நாய்களை வந்து எதிர்த்து விரட்டி அடிச்சுட்டான். ஓகேங்களா? முயல் வந்து வேட்டை நாயை விரட்டி அடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நிலம் வந்து ரொம்ப வீரமானது. ஒரு முயல் வந்து வேட்டை நாயை விரட்டி அடிக்கிற அளவுக்கு வீரமானது அப்படின்னு சொல்லி எண்ணி அவர் அந்த இடத்துல வந்து ஒரு கோட்டையை கட்டினாரு. அதனால அதுக்கு பேர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு பெயரிட்டதாக சும்மா கதை மாதிரி சொல்றாங்களாம். 1790 பிப்ரவரி 2ஆம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது 30வது வயதில் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு ஆட்சி பொறுப்பேற்கிறார். இப்ப இவர் வந்து எப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு? 1790 பிப்ரவரி 2. அவருக்கு எத்தனை வயசு? 30 வயசு. இந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. இவர் 47வது பாளையக்காரர். இப்ப இந்த மாதிரி இதை தான் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப இவர் எத்தனாவது பாளையக்காரர்? 47வது பாளையக்காரர். கட்டபொம்ம குலத்தில் 5வது ஆட்சியாளர். அதாவது பாளையக்காரர்ல 47வது, அந்த கட்டபொம்ம குலத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா 5வது ஆட்சியாளர். ஓகேங்களா? அடுத்து கம்பெனியின் கட்டாயம். வீரபாண்டியன் கட்டபொம்மன் வந்து மதுரை நாயக்கரின் பாளையக்காரராக இருக்கிறாரு. பின்னர் மதுரை ஆற்காடு நவாபின், இப்போ வந்து மதுரை அதாவது மதுரை வந்து பாளையக்காரராக இருக்காரு. மதுரை வந்து இப்ப யாருக்கு கீழே வருது? ஆற்காடு நவாபின் ஆட்சியின் கீழ் வந்தது. 1792 நவாபு ஆங்கிலேயருடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி, அப்ப ஆற்காடு நவாபுக்கும் பிரிட்டிஷுக்கும் எந்த வருஷம் ஒப்பந்தம் பண்றாங்க? 1792. பாளையக்காரர்களிடமிருந்து கப்பம் வசூலிக்கும் உரிமை கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாளையக்காரர்கள் தான்
தான் வந்து கப்பம் அதாவது வரி வசூலிச்சுட்டு இருப்பாங்க. அது இப்ப யாருக்கிட்ட போயிடுச்சு? கம்பெனி கிட்ட போயிடுச்சு. ஆங்கில கம்பெனி படைபலத்தாலும் பணபலத்தாலும் பாளையக்காரர்களிடமிருந்து கப்பத்தையும் கப்ப நிலுவையும் வற்புறுத்தி கட்டாயமாக வசூலிக்க முற்பட்ட போது பல பாளையக்காரர்கள் என்ன பண்றாங்க? கம்பெனியின் கட்டாயத்துக்கு வந்து கட்டுப்படுறாங்க. ஓகேங்களா? பாளையக்காரர்கிட்ட இருந்து நீங்க ஒன்றும் கப்பை வாங்க வேணாம், நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்றப்ப பிரிட்டிஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து வலிமை இழந்து இருக்கிறதுனால நிறைய பாளையக்காரர்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு கட்டுப்படுத்திட்டாங்க. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் இந்த மாதிரி உள்ளவங்களாம் ஆங்கில ஆதிக்கத்தை என்ன பண்ணியிருக்காங்க? எதிர்த்து இருக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு தான் வந்து கிளர்ச்சியா மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடக ஒப்பந்தம் 1792. 1792ல ஆற்காடு நவாப் முகமது அலியும் பிரிட்டிஷும் செய்து கொண்ட ஒப்பந்தம் வந்து பாளையக்காரர் கிளர்ச்சியின் மூல காரணம். இவங்க 2 பேரும் வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த கப்பம் வாங்குற உரிமையை வந்து ஆற்காடு நவாப்கிட்ட இருந்து பிரிட்டிஷ்க்கு கொடுத்தது தான் வந்து முதல் ரீசன் இந்த மாதிரி கிளர்ச்சி எழுறதுக்கு. இது எந்த வருஷம்? 1792. இந்த புதிய ஒப்பந்தத்தின்படி பாளையக்காரர்களின் விவகாரங்களில் நேரடியாக அப்ப பாளையக்காரர்களோட விவகாரங்கள்ல யார் நேரடியாக வராங்க? கம்பெனி வந்து நேரடியாக வரி அதாவது தலையிட்டு அவங்க வரி வசூல் செய்யும் உரிமை வந்து கம்பெனிக்கு வந்து கொடுக்கப்படுது. மேலும் வழக்கமான கப்பத்தொகையோடு கம்பெனிக்கு சன்மானங்களும் வழங்க வேண்டும் என அதாவது பாளையக்காரர்கள்ட்ட என்ன சொல்றாங்க? நீங்க நார்மலா என்னென்ன வரி கொடுப்பீங்களோ அதோட நிறைய சன்மானங்கள் கிஃப்ட் இது மாதிரிலாம் கொடுக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து என்ன பண்றாங்க? ஆதிக்கம் செலுத்துறாங்க. யாவற்றுக்கும் மேலாக ஆங்கில அதிகாரிகளின் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வழங்க வேண்டும் என்று, அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதெல்லாமே இவங்க வாங்கணும். அதாவது இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. சுருங்கக்கூறின் கர்நாடக ஒப்பந்தம் பல வழிகளிலும் தவறாக பயன்படுத்தப்பட்டது. ஆக்சுவலா கர்நாடக ஒப்பந்தம் ஆற்காடு நவாப் எதுக்காக போட்டிருப்பாங்க? நீங்க கப்பம் வசூலிக்கிற உரிமையை வந்து நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கர்நாடக ஒப்பந்தம். ஆனா இந்த ஒப்பந்தத்தை பிரிட்டிஷ் என்ன பண்ணிருக்கு? பல வாரம் வந்து அதாவது தப்பா தான் எல்லாமே யூஸ் பண்ணி இருந்திருக்குது. எனக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்க வாங்கி வந்து கொடுங்க, அதை விட எனக்கு gift கொடுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக திரை செலுத்தி வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த அதாவது நார்மலா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆற்காடு நவாப்கிட்ட இவங்ககிட்ட எல்லாம் கட்டபொம்மன் என்ன பண்ணிருக்காரு? நார்மலா என்ன வரி கட்டணுமோ அதெல்லாம் ப்ராப்பரா கட்டிட்டு இருக்காரு. இப்ப இது வந்து பிரிட்டிஷ் கைக்கு வந்ததுக்கு அப்புறமேல அவங்க ரொம்ப அத்துமீறல் பண்றதுனால இவர் என்ன பண்றாரு? போர்க்கொடி உயர்த்தினார்னா என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. இதனால கிளர்ச்சி வந்து உருவாகுது. இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது 1792 கர்நாடக ஒப்பந்தம் தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கிய திருப்புமுனை. அப்ப இந்த கர்நாடக ஒப்பந்தம் மூலியமாக தான் தமிழ்நாட்டு வரலாற்றுல என்ன இருக்குது? ஒரு முக்கிய திருப்புமுனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப கட்டபொம்மனும் ஜாக்சனும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து மேலதிகாரிகளின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவர். அதாவது தனக்கு மேல உள்ள அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் கட்டளைப்பட்டவர், அதாவது சொல்றதெல்லாம் ஒபே பண்றவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மதிக்க தெரிந்தவர். நவாபுக்கோ கம்பெனிக்கோ கட்ட வேண்டிய கப்பத்தை தவறாது காலத்தை கட்டி வந்திருக்காரு. அதாவது நவாபுக்கா இருக்கட்டும் கம்பெனிக்கா இருக்கட்டும், நார்மலா என்ன வரி கொடுக்க சொல்றீங்களோ அதெல்லாம் ப்ராப்பரா கட்டிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. அதனால வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது கம்பெனி மேல் அதிகாரிகளிடம் அவங்களும் என்ன நினைச்சிருக்காங்க? நல்ல மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. வானம் பொய்த்தால் விளைச்சல் வெகுவாக, அதாவது வானம் பொய்த்ததால் விளைச்சல் வெகுவாக குறைந்தது. அதாவது எல்லாம் அப்பெல்லாம் வந்து மானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. அதாவது மழை வர்றதை வச்சுதான் வந்து விளைச்சல் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து மழை பெய்யாம இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? விளைச்சல் வந்து கம்மியாயிடுச்சு. பாஞ்சலங்குறிச்சி என்ன ஆயிடுச்சு? பஞ்சத்துல இதாயிடுச்சு. அதனால வீரபாண்டியனால என்ன பண்ண முடியல? வழக்கம் போல பாளைய மக்களிடம் இருந்து வரி வசூல் செய்து உரிய நேரத்தில் கப்பம் செலுத்த முடியல. ஏன்னா மக்கள் நல்லா விவசாயம் பண்ணாதான் அவங்கள்ட்ட இருந்து கப்பத்தை வாங்கி, அதாவது வரியை வாங்கி வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரிட்டிஷ்க்கு போய் கொடுக்கணும். இவர் நடுப்புற இருந்து ஆக்ட் பண்ணுவாரு. இப்ப அங்க வந்து ரொம்ப பஞ்சத்துல இருக்கிறதுனால மக்கள்கிட்ட இருந்து இவங்களால கப்பம் வந்து வாங்கி வீரபாண்டிய கட்டபொம்மனால நம்ம வந்து பிரிட்டிஷ் வந்து கொடுக்க முடியல. அப்ப ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் கேலின் ஜாக்சன் உண்மை நிலையை அறியாமல், அப்ப இந்த ஒரு கலெக்டர் என்ன பண்றாரு? அங்க பஞ்சம் வந்திருக்கு, அதனாலதான் அவங்களால வரி கட்ட முடியல அப்படின்னு சொல்லி உண்மை நிலையை அறியணும்ல. ஆனா அதை பண்ணாம கேலின் ஜாக்சன் என்ன பண்ணிருக்காரு? வீரபாண்டியனை சரியாக புரிந்து கொள்ளாமல் கம்பெனியிட்டையும் என்ன இது, ஏன்னா கம்பெனிக்கு ஆல்ரெடி தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ப்ராப்பரா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை யாரும் கலந்து பேசல. இந்த ராமநாதபுரம் கலெக்டர் கேலின் ஜாக்சன் இது பண்ணாம அவசரப்பட்டு கட்டபொம்மனை வந்து தண்டிக்கணும், ஏன்னா நீ வரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இதை அறிந்த கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணிருக்குது? ஜாக்சனின் நடவடிக்கைக்கு சம்மதிக்கவில்லை. அப்ப கம்பெனிக்கு தான் தெரியும்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் ப்ராப்பரா எல்லாரும் பண்ணிருவாரு கொண்டுருவாரு அப்படிங்கிறதுக்காக ஜாக்சன் பண்ணதுக்கு கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. மாறாக வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்துக்கு அழைத்து பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளுமாறு கலெக்டர் ஜாக்சன், மாறாக கம்பெனி என்ன சொல்லியிருக்குது? கலெக்டர் ஜாக்சன்ட்ட அவரை வந்து எதுவும் நீ தண்டனை பண்ணாத, அவரை கூப்பிட்டு பேசி என்ன ஏதுன்னு சொல்லி தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து சொல்லியிருக்கு, அதாவது கம்பெனி வந்து சொல்லியிருக்குது. கம்பெனியின் கட்டளைப்படி கலெக்டர் ஜாக்சன் வந்து 1798 ஆகஸ்ட் 18ஆம் தேதி இட்ட கடிதத்தில் 2 வாரங்களில் ராமநாதபுரத்தில் தன்னை வந்து சந்திக்குமாறு வீரபாண்டியனுக்கு, அதாவது இவர் வந்து லெட்டர் போடுறாரு ஜாக்சன் வந்து 1798 ஆகஸ்ட் 18ல லெட்டர் போட்டுட்டு இன்னும் 2 வாரங்கள்ல, தட் மீன்ஸ் இன்னொரு 15 டேஸ்ல என்னை ராமநாதபுரத்துல வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீரபாண்டியனுக்கு சொல்லிட்டாரு. கடிதத்தை அனுப்பிவிட்டு கலெக்டர் திருநெல்வேலி, அதாவது கடிதத்தை அனுப்பிட்டு இவர் எங்க போயிட்டாரு? திருநெல்வேலிக்கு டூர் மாதிரி போயிட்டாரு. இதை அறிந்த வீரபாண்டியன் வந்து கலெக்டர் ஜாக்சன்
ஜாக்சனை நேரில் சந்திப்பதற்கு முதல்ல குற்றாலத்துல போய் வெயிட் பண்றாரு. எப்ப? ஆகஸ்ட் 27. இவர் லெட்டர் போட்டது ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 27. அப்ப இதுல இருந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஒரு 11 நாள் கழிச்சு இவர் குற்றாலத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் குற்றாலம் வந்த ஜாக்சன் வீரபாண்டியனை என்ன பண்ணிட்டாரு? சந்திக்க மறுத்துட்டாரு. அதாவது அவங்களை வந்து தவிர்க்கிறாரு. அவரை ராமநாதபுரத்தில் சந்திக்க வேண்டும் என்று வீரபாண்டியனிடம் கூறப்பட்டது. எனினும் எப்படியும் கலெக்டரை சந்தித்து பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்பிய கட்டபொம்மன் ஜாக்சனை தொடர்ந்து, அதாவது ஆக்சுவலா அவர் லெட்டர் போட்டப்ப என்ன சொன்னாரு? ராமநாதபுரத்துல தான் நீ வந்து என்னை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பிரச்சனையை என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன இடமெல்லாம் அவர் போயிருக்காரு. சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், பேரையூர், கமிதி, இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் அவர் எங்கெல்லாம் போனாரோ அவர் பின்னாடியே போயிருந்திருக்காரு. எனினும் ஜாக்சன் வந்து வீரபாண்டியனை வந்து என்ன பண்ணிட்டாரு? சந்திக்க மறுத்துட்டாரு. ஆகஸ்ட் 31 தன்னை ராமநாதபுரத்தில் சந்திக்க அனுமதி வழங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஆக்சுவலா இவர் லெட்டர் போட்டது ஆகஸ்ட் 18. அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆகஸ்ட் 31 வந்து தன்னை ராமநாதபுரத்துல சந்திக்கிறதுக்கு இவர் வந்து பர்மிஷன் வழங்கிட்டாரு. குறிப்பிட்ட நாளன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கலெக்டர் ஜாக்சனை ராமநாதபுரம் சேதுபதியின் அரண்மனை, ராமநாதபுரத்துல உள்ள சேதுபதியின் அரண்மனை ராமலிங்க விலாசம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த விலாசம், எந்த இடத்துல போய் சந்திச்சாரு அப்படின்னு பார்த்தோன்னா ராமலிங்க விலாசம். இது என்னன்னா ராமநாதபுரத்துல உள்ள சேதுபதியின் அரண்மனை தான் ராமலிங்கம் விலாசம். அதுல போய் மீட் பண்றாங்க. கட்டபொம்மனுடன் யார் இருந்திருக்காங்க? அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை கூட இருந்திருக்காரு. கப்ப கணக்கை சரிபார்த்த போது கட்டபொம்மன் வந்து ஒழுங்காதான் வந்து கப்பம் கட்டி வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் பஞ்சத்தால் தான் உரிய காலத்துல வந்து கப்பம் கட்ட முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் வந்து ரீசன் சொல்றாரு கலெக்டர் ஜாக்சன்ட்ட. ஆனா ஜாக்சன் வந்து அந்த ரீசன் வந்து மறுத்துட்டாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியமையும் என்ன பண்ணியிருக்காரு? நிற்க வைத்தே பேசி அவங்களை வந்து அவமரியாதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. மேலும் வீரபாண்டியன் அரண்மனையை விட்டு செல்லக்கூடாது என்று கலெக்டரின் எச்சரிக்கையை ஏற்க மறுத்தார். நீ வந்து அரண்மனையை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா அதை வந்து மறுத்திருக்காரு கட்டபொம்மன். கலெக்டரின் சிப்பாய்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்ய முற்பட்ட போது அவர்களை புறம் தள்ளிவிட்டு வீரபாண்டியனும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் என்ன பண்றாங்க? வெளியேறாங்க. அரண்மனைக்கு வெளியே மறைவிடத்திலிருந்து இதை கண்ட ஊமைத்துறையும் அவரது வீரர்களும், ஊமைத்துறைனா யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துறை. இவரோட வேற பேர் என்னன்னு சொன்னேன்? ஊமைன்னு வந்தாலே குமாரசாமி. அவங்களும் அவரோட வீரர்களும் வந்து என்ன பண்றாங்க? கட்டபொம்மனுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அங்க நடந்த கை கலப்பால் யார் வந்து குத்தி கொல்லப்பட்டார்? ஆங்கிலேயர் கிளார்க் அப்படிங்கிறவரு குத்தி கொல்லப்பட்டார். இந்த அமளியால் வீரபாண்டியனை என்ன பண்ணிட்டாங்க? தப்பி சென்று விட்டார். அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியரை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஊமைத்துறையும் அவரது வீரர்களும் மாயமாய் மறைந்து விட்டார்கள். பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பின் போது நடந்த நிகழ்ச்சிகளை பத்தி கம்பெனிக்கு வந்து விரிவா இவர் வந்து லெட்டர் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் கைது செய்யப்பட்ட அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையை வந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கட்டபொம்மனின் கடிதத்தை பரிசீலித்த ஆளுநரா யார் இருக்காரு? எட்வர்ட் கிளைவ் அவர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? உத்தரவுகளை பிறப்பித்தார். என்னன்னா கட்டபொம்மன் வந்து சரணடைய வேண்டும். ஏன்னா அங்க வந்து யாரு? ஒரு கிளார்க் அப்படிங்கிறவரை கொண்டுட்டாங்க. ராமநாதபுரம் நிகழ்ச்சி பற்றி நீதி விசாரணை செய்யப்படும். அங்க இது நடந்ததுக்கு நீதி விசாரணை செய்யப்படும். ராமநாதபுரம் கலெக்டர் கோலின் ஜாக்சன் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார். அதாவது ராமநாதபுரம் கலெக்டர் யாருன்னா கோலின் ஜாக்சன். ஓகேங்களா? அவர் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்படுவார். அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை விடுவிக்கப்படுவார் அப்படின்லாம் சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? எட்வர்ட் கிளைவ் வந்து சொல்லிட்டாரு. ராமநாதபுரம் நிகழ்ச்சி பற்றி விசாரிக்க வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காஸ் மேயர் ஆகியோரை கொண்ட விசாரணை கமிஷன். அப்ப ராமநாதபுரத்துல உள்ள நிகழ்ச்சியை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் கொண்ட குழு போடுறாங்க. அது யாருன்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓர்ன், ஜான் காஸ் மேயர். இவங்க கொண்ட ஒரு விசாரணை கமிஷன் போடுறாங்க. இந்த கமிஷன் சமர்ப்பித்த அறிக்கையில் பின்வரும் முடிவுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கீழ்ப்பணியை மறுத்திருக்காரு. ஆனால் கலகம் செய்தார் என்பதற்கான எந்த விதமான ப்ரூஃபும் இல்ல. கலெக்டர் கேலின் ஜாக்சனின் நடத்தை வந்து கண்டிக்கத்தக்கது. அவர் பண்ணதுதான் தப்பு. கலெக்டரின் கட்டளையை கட்டபொம்மன் நிறைவேற்றியதில் காலதாமதம் எதுவும் இல்லை. அவர் என்ன ஆர்டர் போட்டாரோ அதை வந்து கரெக்டா ப்ராப்பரா பண்ணியிருக்காரு. பேட்டி கொடுக்காமல் 23 நாட்கள் அலைவிட்டதால் வீரபாண்டியன் அவமதிக்கப்பட்டார். அதாவது அந்த ஆகஸ்ட் 18 சொல்லிட்டு ஆகஸ்ட் 31 வரைக்கும் அவர் வந்து மீட் பண்ணாம இது பண்றாங்கல்ல, அதை தான் சொல்றாங்க. வீரபாண்டியன் வந்து அவமதிக்கப்பட்டார். ராமநாதபுரம் அரண்மனையில் கடுமையாக நடத்தப்பட்டதால் தான் கட்டபொம்மன் பாதுகாப்பு கருதி வெளியேற நேரிட்டது. அதாவது ராமநாதபுரத்துல ரொம்ப கடுமையா நடந்துகிட்டதுனாலதான் அவர் அங்கிருந்து தப்பிச்சு போனாரு. கலவரத்தில் குத்தப்பட்ட உயிரிழந்த கிளார்க்கின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடை வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏற்க வேண்டும். அவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலிக்கு என்ன பண்ணணுமோ அதை கட்டபொம்மன் வந்து கொடுக்கணும். சுருங்கக்கூரின் விசாரணை குழு கட்டபொம்மனை வந்து நிரபராதி அப்படின்னு சொல்றாங்க. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஜாக்சனுக்கு பதில் யார் வராங்க? SR லூஷிங்டன் அப்படிங்கிறவங்களை நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த குழு சொன்ன முடிவுகள் இதுதான். கம்பெனி விரோத நடவடிக்கைகள். வீரபாண்டிய கட்டபொம்மன் சம்பந்தமாக ஆங்கில கம்பெனி நியாயமாக நடந்து கொண்டாலும், ஓகேங்களா, அது கம்பெனி வந்து நியாயமா தான் நடந்திருக்குது. ராமநாதபுரம் ஆட்சியர் ஜாக்சனால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை, ஆனா ஜாக்சனை என்ன பண்ணிட்டாங்க? பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. இது வீரபாண்டிய கட்டபொம்மனாலதான். ஆனா ஜாக்சனுக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப இது அவமானம்
நிரூபணமாயிடுச்சு. கம்பெனியை நம்பினாலும் கம்பெனி அதிகாரியை நம்ப முடியாது என்ற முடிவுக்கு வந்தார் கட்டபொம்மன். அதாவது கம்பெனி வேணாலும் நம்பலாம், ஆனா கம்பெனி அதிகாரியை வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் முடிவுக்கு வந்துட்டாரு. ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று தீர்மானித்த அவர் சிவகங்கை மருதுபாண்டியன் ஆங்கிலேயருக்கு எதிராக உருவாக்கிய கூட்டமைப்பில் ஆர்வத்திறன். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, இப்பதான் வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க, சிவகங்கை மருதுபாண்டியன் இருக்கிறாங்க, அவங்களோட நம்மளும் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. 1799 ஜூன் 1 கட்டபொம்மன் தனது வீரர்களுடன் மருதுபாண்டியனை சந்திக்க சிவகங்கை வந்து போறாரு. 1799 ஜூன் மாசம் தன்னோட வீரர்களோட, அதனால எங்க போனாலும் இவர் வீரரோட தான் போறாரு. மருதுபாண்டியனை சந்திக்கிறதுக்காக சிவகங்கைக்கு போறாங்க. இருவரும் சந்தித்து பேசிய பின்பு ஜூன் 5 மருதுபாண்டியன் அனுப்பிய வீரர்களுடன் வீரபாண்டியன் பாஞ்சாலங்குறிச்சி திரும்புறாரு. இருவரும் சந்தித்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமே மருதுபாண்டியன் என்ன பண்றாரு, என்னைக்கு சந்திச்சு பேசுறாங்க, ஜூன் 5 சந்திச்சு பேசுறாங்க. மருதுபாண்டியன் என்ன பண்றாங்க, அவரு கொஞ்சம் வீரர்களை அனுப்புறாரு. அந்த வீரர்களோட வீரபாண்டியன் என்ன பண்றாரு, அந்த கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி வர்றாரு. கட்டபொம்மனின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து வந்த ராமநாதபுரம் ஆட்சியர், அதாவது நியூவா போட்டிருக்கவர் யாரு, SR லூசிங்டன், அவர் என்ன சொல்றாரு, கம்பெனிக்கு வந்து இவரோட அறிக்கையை வந்து அனுப்புறாரு. கட்டபொம்மனின் கம்பெனி விரோத நடவடிக்கைகள் ஆங்கிலேயரை விழிப்படைய செய்தது. ஓகேங்களா. அதாவது கட்டபொம்மனோட அந்த கம்பெனி விரோத நடவடிக்கைகள் அவங்களுக்கு எதிராக இவங்க பண்றாங்களா, அதனால ஆங்கிலேயர் என்ன ஆயிட்டாங்க, இப்ப முடிச்சுட்டாங்க. அப்ப கட்டபொம்மன் ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சிவகிரி படையெடுப்பு அப்படின்னம்னா, பிரிட்டிஷ் படைகள் வந்து மைசூர் போரில் ஈடுபட்டு இருந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தனது படைபலத்தையும் செல்வாக்கையும் பெருக்கிக் கொள்ளும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டார் கட்டபொம்மன். இதே சமயத்துல அந்த 1799 சமயத்துல பிரிட்டிஷுக்கும் யாருக்கும் சண்டை வந்துட்டு இருக்கு, மைசூருக்கும். இவங்க 2 பேத்துக்கும் சண்டை வந்துட்டு இருக்க சமயத்துல கட்டபொம்மன் தன்னோட படைபலத்தை நல்லா வந்து பெருக்கிக்கிறாரு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை சமவெளியில் இருந்தமையால் இது எதிரியின் தாக்குதலை தாங்காது என்பதை அறிந்த கட்டபொம்மன் பலமிக்க சிவகிரி கோட்டையை கைப்பற்ற தீர்மானித்தார். இவரோட இந்த கோட்டை பாஞ்சாலங்குறிச்சியில உள்ள கோட்டை வந்து சமவெளியில இருந்ததுனால எதிரிகள் வந்து டக்குன்னு வந்து நம்மளை தாக்குதல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சிவகிரி கோட்டையை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சிவகிரி பாளையக்காரர் வந்து, ஆனா சிவகிரி பாளையக்காரர் யாரு, பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவரது மகனும் மருமகனும் கம்பெனிக்கு எதிரானவர்கள். அதாவது சிவகிரி கோட்டையில இருக்கிற அந்த ரூல் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாளராக இருக்காங்க. ஆனா அந்த சிவகிரி மன்னரோட அந்த மகனா இருக்கட்டும் மருமகனா இருக்கட்டும் இவங்க வந்து கம்பெனிக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. எனவே வீரபாண்டியன் அவர்களது துணையுடன் தளவாய் குமாரசாமி நாயக்கர் தலைமையில் ஒரு படையை சிவகிரிக்கு அனுப்பி வைத்தார். அப்ப இவங்களோட துணையோட தளவாய் குமாரசாமி நாயக்கர் அவங்களோட அவங்க படையை வந்து என்ன பண்றாரு, சிவகிரிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. கட்டபொம்மனின் சிவகிரி படையெடுப்பு ஆங்கிலேயருக்கு விடப்பட்ட சவாலாக கருதப்பட்டது. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி போர் 1799 வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சாதகமாக இருந்த சூழ்நிலை 4ஆம் மைசூர் போரின் முடிவில் பாதகமாய் மாறிற்று. ஆக்சுவலா மைசூர் போர் மூலியமா தான் இங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தன்னோட கோட்டையை வந்து பலத்தை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காரு. தன்னோட கோட்டை வந்து ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு சிவகிரி கோட்டையை வந்து கைப்பற்றுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சமயத்துல 4ஆம் மைசூர் போரின் முடிவு வந்து இவருக்கு பாதகமாய் போயிடுச்சு. என்ன ஆயிற்று, இப்போரில் வெற்றி வாகை சூடிய கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி பிரபு கட்டபொம்மனின் எதிர்ப்பை முறியடிக்க தக்க தருணத்தை எதிர்பார்த்திருந்தார். அப்ப இந்த போர்ல வெற்றி யாருக்கு கிடைச்சிருச்சு, கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி பிரபுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப கட்டபொம்மன் வந்து நம்மளை எதிர்த்துட்டு இருக்காங்க, அதை வந்து நம்ம கரெக்டான தருணத்துல அவரை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. கட்டபொம்மனின் கிளர்ச்சி நடத்தைக்கு ராணுவ தீர்வு காண, அப்ப நம்ம வந்து மிலிட்ரி அனுப்பிச்சுதான் அவரோட கிளர்ச்சியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதன்படி கட்டபொம்மன் கம்பெனியின் விரோதிகளுடன் கூட்டு சேராமல் பார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டார். ஓகேங்களா. அதாவது கம்பெனியின் விரோதிகளுடன் அப்படின்னம்னா கம்பெனி பிடிக்காதவங்க யார் கூட போய் சேருவாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனோட சேர்ந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அப்ப இவர் வெல்லஸ்லி பிரபு என்ன சொல்றாரு, கம்பெனியோட விரோதிகளோட கட்டபொம்மன் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறத பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்படுறாரு. திருச்சி தஞ்சை மதுரையில் இருந்த படைகள் திருநெல்வேலிக்கு விரையுமாறு உத்தரவிட்டார். அப்ப திருச்சி தஞ்சை மதுரை இங்கெல்லாம் இவங்களோட படைகள் இருக்கும்ல, எல்லாரும் திருநெல்வேலியை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர்களுடன் திருவிதாங்கூர் மன்னரின் படையினரும் சேர்ந்து கொண்டனர். பாளையக்காரர் முறையை ஒழிப்பதன் மூலம் பாளையக்காரர்களின் கிளர்ச்சியை முறியடித்து விடலாம் என்று சொல்லிட்டு வெல்லஸ்லி என்ன பண்றாரு, பாளையக்காரர் முறையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அவங்களோட கிளர்ச்சி வந்து ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் மைசூர் போர் வந்து ஆங்கிலேயருக்கு சார்பாக முடிந்ததற்கும் கட்டபொம்மன் சிவகிரி மீது படையெடுத்ததும் வெல்லஸ்லி பிரபு எதிர்பார்த்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது. அப்ப 4ஆம் மைசூர் போர்ல பிரிட்டிஷ் வின் பண்ணிட்டாங்க. கட்டபொம்மன் வந்து சிவகிரி மீது படையெடுத்திருக்காரு. அதனால வெல்லஸ்லி பிரபு வந்து அவருக்கு எதிர்பார்த்த சந்தர்ப்பம் கரெக்டா கிடைச்சிருச்சு. ஏன்னா கட்டபொம்மன் வந்து ஏதோ பண்ண போறாரு. பழுத்து காய்ச்சிய இரும்பை அடிப்பதை போன்று கட்டபொம்மனை கலையடிக்க மேஜர் பேனர்மேனை கூடுதல் அதிகாரங்களுடன் பலமிக்க படையோடும் அனுப்பினார். அப்ப வெல்லஸ்லி பிரபு என்ன பண்றாரு, மேஜர் பேனர்மேன் அனுப்பி இன்னும் அவங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு நல்ல பலமிக்க படையை கொடுத்து நீ போய் கட்டபொம்மனை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றது. மேஜர் பேனர்மேன் தலைமையில் சென்ற ஆங்கில படை வந்து ராமநாதபுரம் வழியாக திருநெல்வேலி வந்து போகுது. அங்கிருந்து கொண்டு
தன்னை 1799 செப்டம்பர் 4ஆம் தேதி பாளையங்கோட்டையில் வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு வந்து இறுதி எச்சரிக்கை அனுப்பினார் செப்டம்பர் 1. அதாவது செப்டம்பர் 1ல இந்த மேஜர் பேனர்மேன் வந்து என்ன சொல்றாரு, என்னை வந்து பாளையங்கோட்டையில வந்து பாருன்னு சொல்லிட்டு 1799 செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு கடைசி எச்சரிக்கையா சொல்றாரு. குறிப்பிட்ட தேதியில் பேனர்மேனை சந்திப்பது சாத்தியமில்லை என்று கட்டபொம்மன் பதில் அனுப்பியதில் ஆங்கில தளபதி ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டார். அந்த நீங்க சொன்ன தேதியில என்னால உங்களை வந்து சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் வந்து பதில் லெட்டர் வந்து போடுறதுனால ஆங்கில தளபதி என்ன பண்றாரு, மிலிட்ரி தான் இனிமேல் இவருக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவரது படை கட்டபொம்மன் தன் வீரர்களுடன் இருந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை சூழ்ந்து கொண்டது. அப்ப அவங்க இருந்த அந்த கோட்டையை வந்து சூழ்ந்துட்டாங்க. கட்டபொம்மனை காப்பாற்ற அண்டை கிராமங்களிலிருந்து வந்தவர் விரட்டி அடிக்கப்படுறாங்க. வலுவான நிலையில் இருந்த பேனர்மேன் ராமலிங்கம் முதலியாரை கோட்டைக்குள் அனுப்பி கட்டபொம்மனை சந்தித்து பேசி சரணடைய சொல்றாரு. அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான படையோட பேனர்மேன் இருக்காரு. அவர் வந்து ராமலிங்கம் முதலியார் அவர் வந்து கோட்டைக்குள்ளார அனுப்பி கட்டபொம்மன்ட்ட போய் நீ பேசிட்டா அவர் வந்து சரணடைய சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் கட்டபொம்மன் வந்து என்ன சொல்றாரு, பேனர்மேனோட கோரிக்கையை வந்து நிராகரிக்கிறாரு. என்னால சரணடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. கோட்டையின் பலவீனத்தை பற்றி ராமலிங்கம் முதலியார் கொடுத்த தகவலின் பேரில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் தெற்கு நுழைவாயிலில் பீரங்கிகள் கொண்டு தகர்க்கப்பட்டது. இந்த ஏற்கனவே வந்து கட்டபொம்மன் சொன்னார்ல, கோட்டை வந்து பலவீனம் இல்லாம இருக்கும், அதனாலதான் சிவகிரி கோட்டையை பிடிக்கணும்னு சொல்லி நினைச்சாரு. இப்ப இந்த விஷயம் வந்து ராமலிங்கம் முதலியாருக்கு தெரியும். இவர் வந்து என்ன பண்றாரு, பேனர்மேன்ட்ட போட்டு கொடுத்துறாரு. அப்ப அதன்படி பேனர்மேன் என்ன பண்றான், தெற்கு நுழைவாயில வந்து பீரங்கிகள் கொண்ட, ஏன்னா அந்த தெற்கு நுழைவாயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாம இருந்திருக்கும் போல, அது வந்து பீரங்கிகள் கொண்டு தகர்க்கிறாங்க. எட்டயபுரம் மற்றும் திருவிதாங்கூர் படைகள் மேற்கு வாயிலை தாக்கின. அதாவது பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டா உள்ளவங்க எட்டயபுரம், திருவிதாங்கூர், இவங்க வந்து மேற்கு சைட்ல உள்ளது. தெற்கு சைட்ல இவங்க போறாங்க, மேற்கு சைட்ல அவங்க வந்து தாக்குறாங்க. உள்ளே நுழைந்த ஆங்கில படையை எதிர்கொண்ட ஊமைத்துறையினரின் வீரர்கள் பேரழிவை ஏற்படுத்தினர். உள்ளுக்குள்ளார யார் இருக்காங்க, ஊமைத்துறை, கட்டபொம்மன் எல்லாரும் இருக்கிறாங்க. ஊமைத்துறையின் வீரர்கள் வந்து பேரழிவை வந்து ஏற்படுத்துறாங்க. தளபதி கேலின்ஸ் அப்படிங்கிறவர் கொல்லப்படுறாரு. பேனர்மேன் எதிர்பார்த்தபடி கட்டபொம்மனை வந்து எளிதில் தோற்கடிக்க முடியவில்லை. இவர் நினைச்சிட்டு இருந்தாரு இந்த மாதிரி கோட்டையை இது பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார போனா அவரை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களோட ஆள் வந்து கேலின்ஸ் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்படுறாரு. இவர் எதிர்பார்த்தபடி அவர் வந்து பிடிக்கவும் முடியல. எனவே கூடுதல் படையை பாளையங்கோட்டையிலிருந்து வரவழைத்து பன்முனை தாக்குதல் நடத்தப்பட்டது. கிளர்ச்சிக்காரர்கள் கோட்டையை விட்டு வெளியேறி காடல்குடி நோக்கி, அப்ப கிளர்ச்சிக்காரர்கள் உள்ளுக்குள்ளார உள்ளவங்களாம் கோட்டையை விட்டு வெளியேறி என்ன பண்றாங்க, காடல்குடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போறாங்க. காடல்குடியிலும் அவர்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது. சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டார். அப்ப அந்த இடத்துல வந்து அவரோட அமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அந்த இடத்துலயும் கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு போயிட்டாரு. காடல்குடியிலிருந்து தப்பிச் சென்ற வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படிங்கிறவர் வந்து களப்பூர் காட்டிலிருந்து பிடித்து தளபதி பேனர்மேன், ஏன்னா இந்த புதுக்கோட்டை மன்னர் இவங்க எல்லாம் வந்து என்னன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து ஆதரவாளர், ஓகேங்களா. அப்ப களப்பூர் காட்டுல போய் இவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்ப அங்க உள்ள புதுக்கோட்டை மன்னர் என்ன சொல்றாரு, இவர் வந்து காட்டி கொடுத்துட்டாரு யார்கிட்ட, மேஜர் பேனர்மேன்ட்ட. கட்டபொம்மனின் படை வீரர்கள் வந்து சிவகங்கை வழியாக திண்டுக்கல் தப்பி சென்று மருதுபாண்டியரும் கோபால நாயக்கரும் தங்கியிருந்த ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு முகாமில் சேர்ந்தனர். அதாவது கட்டபொம்மனோட அமைச்சரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவரும் வந்து இங்க களப்பூர் காட்டுல இருந்து போட்டு கொடுத்துட்டாங்க. கட்டபொம்மனோட படை வீரர்கள் என்ன பண்றாங்க, சிவகங்கை வழியாக திண்டுக்கல் போறாங்க. அங்க திண்டுக்கல்ல யார் இருக்காங்க, மருதுபாண்டியர், கோபால நாயக்கர் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக இருக்கிறதுனால அவங்கள வந்து ஒரு முகாம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அதுல போய் சேர்ந்துட்டாங்க. கைது செய்யப்பட்டவர் அனைவரும் ஆங்கிலேயர் ஆதரவு பாளையக்காரர்களை கொண்ட மன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டனர். இப்ப கைது செய்யப்பட்டவங்க எல்லாத்தையும், இப்ப இந்த பாளையக்காரர்களால யார் கைது செய்யப்பட்டாங்களோ எல்லாத்தையும் அந்த மன்றத்தின் முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறாங்க. இந்த மன்றத்தில் எட்டயபுரம், சிவகிரி பாளையக்காரர்கள் இடம்பெற்றிருந்தனர். விசாரணைக்கு பின்பு கிளர்ச்சி தலைவர்கள் அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கிறாங்க. அதன் பின்பு 1799 செப்டம்பர் 13ஆம் தேதி நாகலாபுரம் சுந்தரபாண்டியன் கோபாலபுரத்திலும் சிவசுப்பிரமணிய பிள்ளை நாகலாபுரத்திலும் தூக்கிலிடப்பட்டனர். அதாவது 1799 செப்டம்பர் 13ஆம் தேதியில என்ன பண்றாங்கன்னா, நாகலாபுரம் சுந்தரபாண்டியன் கோபாலபுரத்திலும் சிவசுப்பிரமணிய பிள்ளை நாகலாபுரத்திலும் தூக்கிலிடப்பட்டனர். ஆக்சுவலா இந்த இடத்துல ஏதோ தப்பா கொடுத்துருக்காங்க. நாகலாபுரம் இங்க வராது. நமக்கு வந்து சுந்தரபாண்டியன் யாரோ ஒருத்தவங்க, அந்த கேரக்டர் நம்ம படிக்கல. சுந்தரபாண்டியன் வந்து கோபாலபுரத்திலும், சிவசுப்பிரமணிய பிள்ளை தான் நம்ம பார்த்தோம். அவர் வந்து நாகலாபுரத்திலும் தூக்கிலிடப்படுறாங்க. 1799 செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணிய பிள்ளை வந்து நாகலாபுரத்துல, சுந்தரபாண்டியன் வந்து கோபாலபுரத்துல, இவங்க 2 பேர்த்தையும் தூக்கிலிட்டாங்க. 3 நாட்களுக்கு பின்னர் செப்டம்பர் 16ஆம் தேதி கட்டபொம்மன் தனியாக பாளையக்காரர் மன்றத்தினால் விசாரிக்கப்படுறாங்க. அவங்கள தூக்கில போட்டு 3 நாள் கழிச்சு கட்டபொம்மன் வந்து தனியா வந்து பாளையக்காரர் மன்றத்தினால் வந்து விசாரிக்கப்படுறாங்க. கட்டபொம்மன் வந்து தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை வந்து மனக்கலக்கமின்றி ஒத்துக்கொண்டார். இவர் வந்து என் மேலதான் எல்லாம் தப்பும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. 1799 செப்டம்பர் 17ஆம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார். இறுதி மூச்சு உள்ளவரை கட்டபொம்மன் தளரா மன உறுதியுடனும் இருமாப்பு செருக்குடனும் காணப்பட்டார் என்று மேஜர் பேனர்மேன் வந்து குறிப்பிட்டுள்ளார். வீரபாண்டியன் தன் வாழ்நாளில் இறுதி நாட்களை ஒரு மாவீரனுக்குரிய இருமாப்புடன் எதிர்கொண்டார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பேராசிரியர் கே. ராஜையன். ராஜையன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா,
1999 செப்டம்பர் 17ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்ல அக்டோபர் 16ன்னு தான் படிச்சிருக்கோம். இதில் வந்து டேட் வந்து தப்பாக இருக்கு. அக்டோபர் 16ஆம் தேதி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கைத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். இறுதி மூச்சு உள்ளவரை கட்டபொம்மன் வந்து தளரா மன உறுதியுடனும் இருமாப்பு செருக்குடனும் காணப்பட்டார் என்று மேஜர் பேனர்மேன் வந்து குறிப்பிட்டுள்ளார். அதே மாதிரி வீரபாண்டியம்மன் வந்து தன் வாழ்நாளில் இறுதி நாட்களே ஒரு மாவீரனுக்குரிய இருமாப்புடன் தான் எதிர்கொண்டாரு. அவர் எந்த இடத்துலயும் வந்து இதாகல, ஒரு மாவீரனா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? பேராசிரியர் கே ராஜையன். ஓகேங்களா? அதுக்கடுத்து லாஸ்ட்ல மதிப்பீடு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இயல்பாகவே வந்து ரொம்ப அமைதியானவர், அமைதியை விரும்பியவர், சட்டத்தை மதித்து தவறாமல் கப்பம் கட்டி தான் வந்துட்டு இருக்காரு. வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் போன்ற பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி மக்களின் துயர் துறைக்கு பாடுபட்டிருக்காரு. கம்பெனி உயர் அதிகாரிகளின் மதிப்பை வந்து பெற்றிருந்தார். சத்தியத்தையும் சமாதானத்தையும் கட்டி காத்தார். அப்படிப்பட்ட அஹிம்சா மூர்த்தியை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வந்து அவமதித்தார். அந்த ஃபர்ஸ்ட் கேலின் ஜாக்சன் உதாசீனப்படுத்தினார். அதன் காரணமாக கட்டபொம்மன் ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக போராட துணிந்தார். எண்ணி துணிந்த வீரபாண்டியன் தன் முடிவிலிருந்து என்ன பண்ணல, பின்வாங்கவே இல்லை. கிளர்ச்சிக்கார கட்டபொம்மன் மருதுபாண்டியன் உருவாக்கிய ஆங்கில எதிர்ப்பு கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டார். திருநெல்வேலி கிளர்ச்சிக்கார பாளையக்காரர்களுக்கு தலைமை தாங்குறாரு. ஆங்கிலேயரை ஆதரித்த சிவகிரி மீது படையெடுக்கிறாரு. ஒற்றர் மூலம் எதிரிகளின் நடமாட்டங்களை கண்காணிக்கிறாரு. நெருக்கடியான நேரத்திலும் ஆங்கிலேயரிடம் அடிப்பணிய மறுக்கிறாரு. ஓகேங்களா? உயிர் மூச்சு உள்ளவரை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய கட்டபொம்மன் சக பாளையக்காரர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு, ஏன்னா அந்த புதுக்கோட்டை மன்னர் எல்லாமே சக பாளையக்காரர்கள், அவங்க காட்டி கொடுத்து கைது செய்யப்பட்டார். சாகும் போதும் செருக்கோடு செத்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறவி போராளி அல்லர், சூழ்நிலை கட்டாயத்தால். அது வந்து பிறவிலே அவர் போராளி கிடையாது. பிறவிலே ரொம்ப அமைதியானவர், நல்லவர் தான். சூழ்நிலையினால என்ன ஆயிட்டாரு, அவர் வந்து கிளர்ச்சிக்காரர் ஆனார். அடுத்து பாருங்க, ஊமைத்துறை குமாரசாமி ஆகிய மூவரும் வந்து உடன் பிறந்த சகோதரர்கள். ஓகேங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஊமைத்துறையோட இன்னொரு பேர் தான் வந்து குமாரசாமி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுட்டோம். இப்ப இது 3 பேரும் உடன் பிறந்த சகோதரர்கள் சொல்றாங்க, என்னன்னு தெரியல. இந்த மூவரும் வந்து பாளையப்பற்று மிக்க வீரர்கள். இவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தோன்றா துணையாக இருந்தார்கள். குறிப்பாக ஊமைத்துறை வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான பாளையக்கார போரில் பிரதான பங்கேற்பார். ஏன்னா அவரெல்லாம் அங்க வந்து தப்பிக்கிறப்போ ஊமைத்துறை தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. 1798 ராமநாதபுரம் சேதுபதியின் அரண்மனையில் கட்டபொம்மனின் உயிருக்கு ஊறு நேரவிருந்த நேரத்தில் ஆங்கில பாதுகாவலர், அதான் அந்த நம்ம படிச்சோம்ல முன்னாடி, அரண்மனையில இருக்கிறப்ப வீரர்களுடன் போரிட்டு கட்டபொம்மன் தப்பி செல்ல காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஊமைத்துறை. பின்னர் 1799 மேஜர் பேனர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீது பீரங்கி தாக்குதல் நடத்தி உள்ள வருவாங்க பாத்தீங்களா? அப்போ உள்ள நுழைந்த போதும் அவர்களை தீரத்துடன் எதிர்கொண்டு போராடி அவர்கள் தாக்குதலை தடுத்து நிறுத்தினவர் ஊமைத்துறை தான். கோட்டையை கைப்பற்றிய ஆங்கிலேயர் ஊமைத்துறையை வந்து கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் வந்து அடைச்சிடுறாங்க. 1801 பிப்ரவரி மாதம் சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை கட்டபொம்மன் விட்டு சென்ற ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்தார். 1801 வந்து பிப்ரவரி மாசம் என்ன பண்றாங்க, சிறையில இருந்து தப்பிக்கிறாரு ஊமைத்துறை. இப்ப 1799 இவங்களோட அண்ணன் வந்து இறந்துட்டாங்க. அந்த விட்டு சென்ற ஆங்கில எதிர்ப்பு போராட்டத்தை யார் தொடர்ந்து பண்றா, இந்த ஊமைத்துறை. சிறையிலிருந்து ஊமைத்துறை தப்பிய வீர செயலை ஆக்ராவிலிருந்து தப்பிய சிவாஜியின் தீர செயலை போன்றதை என்று ஒப்பிட்டு கூறுகிறார் பேராசிரியர் ராஜு காளிதாஸ். இது மாதிரி இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஊமைத்துறை வந்து சிறையிலிருந்து தப்பிச்சு போறாருல, அந்த வீர செயலை என்ன பண்றாங்க, ஆக்ராவிலிருந்து தப்பிய சிவாஜியின் வீர செயல், லைக் அது மாதிரி இருந்துச்சு. ஆக்ராவிலிருந்து சிவாஜி எப்படி தப்பிச்சு போனாரு அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க, பேராசிரியர் ராஜு காளிதாஸ். அடுத்து தூத்துக்குடி தாக்குதல் 1801. பாளையங்கோட்டையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை என்ன பண்றாங்க, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து புதுப்பித்து கட்ட நினைக்கிறார். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாம் துவம்சம் பண்ணிடுச்சா, அதை வந்து புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு பிற பாளையக்காரர்களை ஒன்று திரட்டி ஒருங்கிணைத்து மற்றொரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கும் முயற்சியை மேற்கொண்டார். எட்டயபுரம் ஊத்துமுலை பாளையக்காரர்களை தவிர பிற திருநெல்வேலி பாளையக்காரர்கள் ஊமைத்துறையோட சேர்றாங்க. ஏன்னு கேட்டோம்னா எட்டயபுரம் ஊத்துமுலை எல்லாம் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, பிரிட்டிஷுக்கு. அப்ப மீதி பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறாரு ஊமைத்துறை. ஆங்கிலேயருக்கு எதிராக போராட ஆதரவளிக்கிறாரு. சிவகங்கை மருதுபாண்டியன் அனுப்பிய படை வீரர்களையும் சேர்த்து கொண்டு, சிவகங்கை மருதுபாண்டியன் வந்து படை வீரர்கள் அனுப்புனாங்க தெரியுமா, ஒரு டைம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த படை வீரர்களையும் கொண்டு ஊமைத்துறை வந்து 1801 மார்ச் 3ஆம் தேதி தூத்துக்குடியை வந்து தாக்கி கைப்பற்றாரு. இது ஊமைத்துறையின் தலைமையில் செயல்பட்ட கூட்டுப்படைக்கு கிடைத்த வெற்றி, குறிப்பிடத்தக்க வெற்றியாகும். அப்ப தூத்துக்குடி தாக்குதல் 1801 யார் பண்ணியிருப்பாங்க, ஊமைத்துறை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து முற்றுகை முறியடிப்பு 1801. ஆங்கிலேயர் பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்றும் முயற்சியை கைவிடவில்லை. அதாவது திருப்பி ஒரு புதுப்பிக்க நினைக்கிறார்கள். அப்பயும் பிரிட்டிஷ் திருப்பி வராங்க. அவர்கள் திருவிதாங்கூர் மன்னர் அனுப்பிய படையின் துணை கொண்டு தளபதி கேலின் மெக்காலே, அப்ப திருவிதாங்கூர் மன்னர் வந்து ஒரு படை அனுப்புறாங்க, யாருக்கு, பிரிட்டிஷுக்கு. அவங்களோட தளபதி காலின் மெக்காலே அவங்களோட தலைமையில 1801 மார்ச் 13ஆம் தேதி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க. ஊமைத்துறையும் அவரது சகோதரர் தளவாய்
குமாரசாமியும் அவர்களது வீரர்களும் ஆங்கிலேயரின் தாக்குதலை உறுதியுடன் எதிர்கொள்றாங்க. இந்த வாழ்வா சாவா போராட்டத்தில் ஆங்கிலேயர் பலர் உயிரிழந்தாங்க. ஆங்கிலேயர் படை பின்வாங்கியது. ஆங்கிலேயர் முற்றுகை முறியடிக்கப்பட்டது. இந்த 2வது வெற்றியால் ஊமைத்துறையின் வீரக்கரம் மேலோங்கி நின்றது. ஃபர்ஸ்ட் வெற்றி எது? தூத்துக்குடி. 2வது பிரிட்டிஷ் அந்த முற்றுகை பண்ண வர்றதை முறியடிக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப 2 வெற்றி இவருக்கு. மீண்டும் முற்றுகை 1801. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகை தோல்வி தளபதி கேப்டன் மெக்காலேவுக்கு என்ன பண்ணிருச்சு? ரொம்ப பின்னடைவை ஏற்படுத்தியது. எனினும் அவர் மீண்டும் முற்றுகையிட்டு அந்த கோட்டையை கைப்பற்ற சொல்லி நினைக்கிறாரு. மெக்காலே சென்னை, ஆற்காடு, திண்டுக்கல், திருச்சி, மலபார் பகுதியிலிருந்து நிறைய படைகளை எல்லாத்தையும் திரட்டுறாரு. தஞ்சை மன்னர் சரபோஜியும் புதுக்கோட்டை தொண்டைமானும் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த தொண்டைமான் தான் கட்டபொம்மனை போட்டு கொடுத்தவர். இது இல்லாம தஞ்சை மன்னர் சரபோஜி இவங்க எல்லாம் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. 1801 மே 24 லெப்டினன்ட் கர்னல் அக்னியூ தலைமையில ஆங்கிலேயரின் கூட்டுப்படை, ஓகேங்களா, லெப்டினன்ட் கர்னல் அக்னியூ தலைமையில் ஆங்கிலேயரின் கூட்டுப்படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிடுறாங்க. 53 நாட்கள் தொடர்ந்து கோட்டை மீது பீரங்கி தாக்குதல் நடத்தப்படுறாங்க. இரு தரப்பிலும் பலத்த சேதம் ஏற்படுது. இறுதியில என்ன பண்றாங்க? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பிரிட்டிஷ் கைப்பற்றிடுச்சு. ஊமைத்துறை நிறைய காயங்களோட ஆனா உயிர் தப்பிச்சிடுறாரு. அடுத்து காளையார் கோயில் கிளர்ச்சி 1801. பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தப்பிச்சு போறாரு. ஏன்னா பிரிட்டிஷ் அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஊமைத்துறை தப்பிச்சு போய் காளையார் கோயில் காட்டுக்குள் மருது சகோதரர்களை சந்தித்து அவங்களோட போய் சேர்றாரு. சேர்ந்து பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறாரு. மருது சகோதரர்கள் துவக்கிய ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு தென்னிந்திய கிளர்ச்சியில் பேரார்வத்துடன் பங்கேற்றார் ஊமைத்துறை. அப்ப மருது சகோதரர்களோட அந்த தென்னிந்திய கிளர்ச்சியில நல்லா இவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு ஊமைத்துறை. காளையார் கோவில் கிளர்ச்சி கேந்திரமாயிற்று. தளபதி மெக்னின் தலைமையில் காரைக்குடி ஆங்கில படையை ஊமைத்துறையின் தலைமையின் கீழ் படை சுற்றி சூழ்ந்து கொண்டு தாக்கியது. அதாவது தளபதி மெக்னின் அப்படிங்கிற தலைமையில காரைக்குடிக்கு ஆங்கிலேய படைகள் வருது. அதை ஊமைத்துறை தலைமையின் கீழ் உள்ள படைகள் என்ன பண்றாங்க? சுற்றி கொண்டு தாக்குறாங்க. இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத மெக்னின் படை பின்வாங்க நேரிட்டது. பின்வாங்கிய ஆங்கில படை திருச்சி, திருவிதாங்கூர், புதுக்கோட்டை, இலங்கை ஆகிய இடங்களிலிருந்து உதவி படையுடன் கர்னல் அக்னியூன் தலைமையில் திருப்பி யார் வராங்க? கர்னல் அக்னியூன் தலைமையில் 1801 செப்டம்பர் மாதம் காளையார் கோயில தாக்குறாங்க. சிவகங்கையோட பல பகுதிகளை கைப்பற்றாங்க. இன்சு, பிளாக்பர்ன், மெக்காலே தலைமையில் காளையார் கோயில் மீது மும்முனை தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்ப காளையார் கோயில் மேல மும்முனை தாக்குதல் நடத்துறாங்க. யார் வராங்க? இன்சு, பிளாக்பர்ன், மெக்காலே. இந்த தாக்குதலை தீரத்துடன் எதிர்கொண்ட ஊமைத்துறை காளையார் கோயில் ஆங்கில படையால் கைப்பற்ற பிறகு திண்டுக்கலுக்கு தப்பிச் சென்றார் அக்டோபர் 1. அப்ப இந்த மும்முனை தாக்குதல் மூலியமாக காளையார் கோயில் யாருக்கு வந்துருச்சு? பிரிட்டிஷ்க்கு வந்துருச்சு. அப்ப இவர் ஊமைத்துறை என்ன பண்றாரு? திண்டுக்கலுக்கு தப்பிச்சு போறாரு. அடுத்து திண்டுக்கல் தாக்குதல். ஊமைத்துறை எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பிரிட்டிஷ் தாக்குதல் பண்ணுது. திண்டுக்கலுக்கு தப்பிச் சென்ற ஊமைத்துறை 3 நாட்களுக்குள் சில ஆயுதம் வாங்கிய வீரர்களை திரட்டுறாங்க. பின்னர் விருப்பாட்சியை கைப்பற்றி அந்த நடந்த காடுகளுக்கு சென்று ஊமைத்துறை போராட்டத்தை தொடர்ந்தார். விருப்பாட்சியை கைப்பற்றி என்ன பண்றாங்க? அந்த காடுகளுக்குள்ளார போய் ஊமைத்துறை திருப்பி போராட்டம் பண்றாரு. பின்னர் திண்டுக்கல்லில் ஜோன்ஸ் தலைமையிலான படையை தோற்கடிக்கிறார். திண்டுக்கல்ல ஜோன்ஸ் தலைமையில படை வருது, அதை தோற்கடிக்கிறாரு. ஊமைத்துறையின் படை வீரர்கள் எதிரிகளை விருப்பாட்சியிலும் சேத்திரம்பட்டியிலும் இடைமறுத்து தாக்குறாங்க. ஊமைத்துறையோட படை வீரர்கள் அந்த வர்ற சைட்ல உள்ள விருப்பாட்சியிலையும் சேத்திரம்பட்டியிலையும் தாக்குறாங்க. தோல்வியடைந்த ஊமைத்துறையும் அவரது படை வீரர்களும் திண்டுக்கல் பள்ளத்தாக்குல பதுங்குறாங்க. ஆங்கில படை அவர்களை துரத்தி சென்று தாக்கியது. 3 நாட்கள் உணவின்றி வாடிய கிளர்ச்சிக்காரர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட கிளர்ச்சி தலைவர்கள் கொடூரமாக தண்டிக்கப்படுறாங்க. 1801 நவம்பர் 16 ஊமைத்துறையும் அவரது இளைய சகோதரர் செவத்தியாவும் சிரச்சேதம் செய்யப்பட்டதாக ஜேம்ஸ் வெல்ச் தனது ராணுவ நினைவு குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். ஜேம்ஸ் வெல்ச் சொல்லியிருக்காரு 1801 நவம்பர் 16 இவங்க 2 பேரும் சிரச்சேதம் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ராணுவ நினைவு குறிப்புல இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கடுத்து மதிப்பீடு பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றவர்கள். இவ்விருவரும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தின் சுதந்திரத்துக்காக ஆற்காடு நவாபு ஆங்கில கம்பெனி ஆதிக்கத்தை எடுத்து இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்து போராடியவர்கள். அண்ணன் விட்டு சென்ற பணியை தம்பி தலைமேற்கொண்டு தொடர்ந்தார். பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி வந்த ஊமைத்துறை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புதுப்பித்து பலப்படுத்தினார். மேல சொன்னதெல்லாம் கோர்வையா சொல்றாங்க. தூத்துக்குடி தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தினார். அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிலிருந்து ஆங்கில படையை பின்வாங்க செய்வாரு. திருப்பி அகைன் பாஞ்சாலங்குறிச்சி தாக்கப்படுறப்ப தீரத்துடன் எதிர்கொள்வாரு. அப்புறம் காளையார் கோயில் கிளர்ச்சியின் போது திண்டுக்கல் தாக்குதல் போது எதிரிகளை திணற செய்வாரு. ஊமைத்துறையும் அவரது இளவல் துரைசிங்கம் செவத்தையாவும் அதாவது அவரோட தம்பி துரைசிங்கம் செவத்தையாவும் மருது சகோதரர்களுடன் சேர்ந்து விரிவான ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்பாங்க. ஊமைத்துறை துறைப்போதிய ராஜதந்திரி, போர் முனைகளையும் நுட்பங்களையும் உத்திகளையும் கைவர கற்றவர். பிற பாளையக்கார போராளிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய தலைமை திறன்மிக்கவர். ஆங்கில ஆதிக்கத்தை இறுதிவரை எதிர்த்து போராடி உயிர் தியாகம் செய்தவர். தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றின் போராளிகள் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர் ஊமைத்துறை என்பதில் ஐயமில்லை. அதுக்கடுத்து அரசு வேலுநாச்சியார் பத்தி பாருங்க. 1730 to 1790 முத்துவடுகுநாதர். வேலுநாச்சியார் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசு என்று பெருமைக்குரியவர். ஓகேங்களா? இது நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த முத்துவடுகுநாதரின் மனைவி. தான்
தாண்டவராய பிள்ளை அமைச்சராக இருந்தபோது வேலுநாச்சியார் அவரது கணவர் முத்துவடுகநாதருக்கு நல்ல மனைவியாகவும் நண்பராகவும் ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்காரு. முத்துவடுகநாதர் வந்து டச்சுக்காரர்களுக்கு வர்த்தக வசதிகள் செய்து கொடுத்தமையால் ஆங்கிலேயர் இருமுறை சிவகங்கை மீது படையெடுத்து, அதாவது டச்சுக்காரர்களுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால பிரிட்டிஷ் வந்து இருமுறை சிவகங்கை மீது படையெடுத்து காளையார் கோயிலை வந்து கைப்பற்றிருக்குது. வடுகநாதர் வந்து வீரத்துடன் போரிட்டு மடிந்தார். 1772 ஜூன் 21 டேட்டோட கொடுத்திருக்காங்க. 1772 ஜூன் 21. கணவருடன் போர்க்களத்திலிருந்து போரில் பங்கேற்ற வேலுநாச்சியாரோட செயல் வந்து பிரமிக்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. விதவை வேலுநாச்சியார் கணவர் முத்துவடுகநாதரின் வீர மரணத்திற்கு பின்பு விதவை வேலுநாச்சியார் வந்து அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியார் நமக்கு புக்ல இருக்கும். வெள்ளச்சி நாச்சியார் அமைச்சர் தாண்டவராய பிள்ளை ஆகியோருடன் விருப்பாட்சிக்கு தப்பிச்சு போறாங்க. அங்க அவர்கள் 8 ஆண்டு காலம் ஐதர் அலியின் பாதுகாப்பு பராமரிப்புல இருந்திருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல வந்து திண்டுக்கல் கோபால நாயக்கர்னு கொடுத்திருப்பாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வேலுநாச்சியார் ஒரு படையை திரட்டி ஐதர் அலி மற்றும் கோபால நாயக்கருடன் சேர்ந்து ஆங்கிலேயரை தாக்க திட்டமிடுறாங்க. அதன்படி 1780 இந்த கூட்டுப்படை சிவகங்கையில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டது. இந்த போரின் போது மருது சகோதரர்கள் தளபதிகளாக செயல்பட்டனர். இந்த போருக்கு பின்பு சிவகங்கை வேலுநாச்சியார் வசம் வந்தது. அவர் சிவகங்கை அரசியாகிறாரு. அரசி வேலுநாச்சியார் 1780 to 1790 சிவகங்கையின் ஆட்சி பொறுப்பேற்ற வேலுநாச்சியார் 10 ஆண்டு காலம் நல்லாட்சி செய்தார். ஐதர் அலியும் கோபால நாயக்கரும் அவருக்கு தொடர்ந்து ஆதரவளித்தனர். சின்ன மருது வந்து அரசின் அமைச்சர், பெரிய மருது வந்து தலைமை தளபதியா இருப்பாங்க. இவ்விருவரும் அரசின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்து அவரது 10 ஆண்டு கால ஆட்சியில் பங்கேற்றாங்க. அரசி வேலுநாச்சியார் ஆட்சி பொறுப்பை மருது சகோதரர்களுடன் ஒப்படைத்துவிட்டு சில ஆண்டுகளுக்கு பின் இறந்தார். 1790 இறந்துட்டாங்க. அடுத்து வந்து மாவீரன் தீரன் சின்னமலை. அதாவது இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல நிறைய படிச்சிருப்போம். அதுல எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். தீரன் சின்னமலை 1756 to 1805 பட்டக்காரர் பரம்பரை. தீரன் சின்னமலை வந்து பாளையக்கோட்டை பட்டக்காரர் அரச பரம்பரையை சேர்ந்தவர். ஓகேங்களா. இவர் 1756 ஏப்ரல் 17 மேலப்பாளையத்தில் ரத்தனசாமிக்கும் பெரியாத்தாளுக்கும் பிறந்திருப்பாங்க. இவரது இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி கவுண்டர். பின்னர் மாவீரன் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. மைசூரின் அதிபரான ஐதர் அலி வந்து கொங்கு நாட்டை அபகரிக்க தீர்மானிக்கிறாரு. அவரது திவான் முகமது அலி கொங்கு நாட்டில் வந்து தீர்த்தகிரி குடும்பத்துக்கு சொந்தமான பகுதிகளை வந்து கையகப்படுத்தி மக்களை வந்து கொடுமைப்படுத்தி கட்டாய வரி வசூலிக்கிறாரு. அப்ப தீர்த்தகிரியும் அவரது 2 சகோதரர்களும் வந்து முகமது அலியை சிவன்மலை மற்றும் சென்னிமலையில் இடைமறித்து சந்தித்து வரி பணத்தை மீட்டு கொங்கு நாட்டு உரிமையை வந்து நிலைநாட்டுறாரு. இங்க இருந்து வாங்கின வரி பணத்தை அவர் வாங்குறாரு. தீர்த்தகிரியின் தீரச் செயல் மக்களிடையே வந்து விரைந்து பரவியது. அதனால தீர்த்தகிரி சின்னமலை அவமதிக்கப்பட்ட மைசூர் திவான் முகமது அலி சங்ககிரியிடமிருந்து ஒரு படையை வந்து அனுப்புறாரு. தீர்த்தகிரி அந்த படை காங்கேயத்தை அடைவதற்கு முன்பாக நொய்யல் ஆற்றங்கரையில் இடைமறுத்து தோற்கடிச்சிடாரு. இதுவே வந்து தீர்த்தகிரி பெற்ற முதல் வெற்றி. அப்ப தீர்த்தகிரி பெற்ற முதல் வெற்றி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த காங்கேயத்தை அடைவதற்கு முன்பாகவே நொய்யல் ஆற்றங்கரையில் இடைமறுத்து தோற்கடிக்கிறதா. மைசூர் சுல்தான் ஐதர் அலி பழிவாங்கும் நோக்குடன் தாக்கக்கூடும் என்று எண்ணிய தீர்த்தகிரி சின்னமலை கொங்கு நாட்டு கிராமங்களிடமிருந்து இளைஞர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு போர் பயிற்சி வந்து கொடுக்குறாரு, படையை உருவாக்குறாரு. இதன் மூலம் தீரன் சின்னமலை கொங்கு நாட்டு மக்களின் உள்ளங்களை வந்து கொள்ளை கொண்டார். தீரனும் திப்புவும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐதர் அலி இறந்துறாரு 1782 ஜூலை 12. அவரது வாரிசான திப்பு சுல்தான். அப்ப ஐதர் அலியோட பையன் தான் யாரு? திப்பு சுல்தான். ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்க்க மாவீரன் தீரன் சின்னமலையின் ஆதரவையும் உதவியும் நாடுறாரு. சின்னமலை வந்து திப்பு சுல்தானுடன் சேர்ந்து பொது எதிரியான இவங்க 2 பேருக்குமே பொது எதிரியாரு பிரிட்டிஷ். அவங்க வந்து எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு. கூட்டுப்படைக்கு பிரெஞ்சு போர் வல்லுநர்கள் வந்து பயிற்சி அளிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் உள்ள கூட்டுப்படைக்கு யார் வந்து பயிற்சி அளிக்கிறாங்க? பிரெஞ்சு போர் வல்லுநர்கள் பயிற்சி அளிக்கிறாங்க. 4ஆம் மைசூர் போர் என்பது 1799 தீரன் சின்னமலையின் வீரர்கள் திப்பு சுல்தானின் தலைமையின் கீழ் மாலவல்லி போர் முனையில் ஆங்கில படையை எதிர்த்து போடுறாங்க. அப்ப மைசூர் போர் லாஸ்ட் வர்ற சமயத்துல தீரன் சின்னமலையும் திப்பு சுல்தானும் 2 பேரும் சேர்ந்து மாலவல்லி அப்படிங்கிற இடத்துல வந்து ஆங்கில படையை எதிர்த்து போரிடுறாங்க. இந்த போர்ல தான் வந்து திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுறாரு 1799 ஏப்ரல் 5. இந்த 2 கூட்டுப்படையும் பிரிட்டிஷை எதிர்த்து இது பண்றப்ப 1799 ஏப்ரல் 5 வந்து திப்பு சுல்தான் வந்து செத்துறாரு. ஓடா நில வெற்றி அப்படின்னம்னா, திப்பு சுல்தான் இறந்த பின்பு தீரன் சின்னமலையும் அவரது வீரர்களும் கொங்கு நாடு திரும்புறாங்க. ஆங்கிலேயரை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க. ஓடா நில என்ற வலிமைமிக்க அரண்மனையை வந்து எழுப்புறாரு. யாரு? தீரன் சின்னமலை. அங்கு ஒரு படைக்கலச்சாலை, அதாவது ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியை வந்து கட்டுறாரு. பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் தயாரிக்கிறாங்க. தீரன் சின்னமலையின் கொங்கு நாட்டு பற்றும் ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பும் பக்கத்து பாளையக்காரர்களையும் பற்றி கொண்டது. ஆங்கிலக்கு எதிராக கூட்டமைப்பு அமைத்து போராட வேண்டியதன் அவசியத்தை உணர்றாங்க. பெரும் பின்னடைவு. கொங்கு நாட்டை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற நோக்குடன் பிரிட்டிஷ் வந்து ஒருவரை தூது அனுப்பி கொங்கு நாட்டின் மீது ஆங்கிலேயரின் கட்டுப்பாடை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், கப்பம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள தூது அனுப்புறாங்க. ஆனால் தீரன் சின்னமலை ஆங்கிலேயரின் சவாலை எதிர்த்து கொங்கு நாட்டின் இறையாண்மையை நிலைநாட்ட துணிகிறார். அவர் தீரன் சின்னமலை, நாங்க கப்பம் கட்ட முடியாது, உங்களுக்கு அடிப்பணை முடியாது அப்படின்னு சொல்றாரு. தீரன் சின்னமலையின் துணிவையும் அறைகூவலையும் கண்டு அதிர்ந்து போன ஆங்கிலேயர் தளபதி மாக்கிஸ் கான் தலைமையில் சின்னமலையை கைது செய்து அனுப்பினார். ஓகேங்களா. இப்படி இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் தளபதி மாக்கிஸ் கான் அவங்களோட தலைமையில
சின்னமலையை வந்து கைது செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. தீரன் சின்னமலை எதிரி படையை திருப்பி அதே நொய்யல் ஆற்றங்கரையில் தோற்கடிக்கிறாரு. தளபதி மாகிஸ்கான் வந்து கொல்லப்படுறாரு. வீரமரணம். ஆங்கிலேயருக்கு ஏற்பட்ட பெரும் பின்னடைவை பொறுத்து கொள்ள முடியாத ஆங்கில கம்பெனி தளபதி ஹாரிஸ் அப்படிங்கிற தலைமையில ஒரு குதிரைப்படையை வந்து அனுப்புது. ஓடா நிலையில தானே ஒரு இதை கட்டியிருக்காரு. அந்த அடைந்த குதிரைப்படையை திடீர் தாக்குதல் நடத்தி நிலைக்குலைய செய்தார் தீரன் சின்னமலை. இத்தாக்குதலை சமாளிக்க முடியாத தளபதி ஹாரிஸ் வந்து திருப்பி பின்வாங்குறாரு. அதன் பின் ஆங்கிலேயர் வந்து ஒரு பலமிக்க பீரங்கி படையை வந்து அனுப்புறாங்க. ஒரு ஆளை வந்து போட்டு தள்ளுறதுக்கு எத்தனை பேர்த்த அனுப்புறாங்க பாருங்க பிரிட்டிஷ். அதை இருந்து சின்னமலையும் அவரது குடும்பத்தினரும் கருமலைக்கு வந்து சென்றுட்டாங்க. இவங்க எல்லாமே ஒற்றர் மூலியமா முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிடும். இவங்க எல்லாம் கருமலைக்கு போயிட்டாங்க. ஆங்கிலேயரின் பீரங்கி படை வந்து ஓடாநிலை அரண்மனையை வந்து தரைமட்டமாக்கியது. தீரன் சின்னமலையை கட்டின ஓடாநிலை அரண்மனையை தரைமட்டமாக்கிறாங்க. நல்லப்பன் அப்படிங்கிற சமையல்காரனால் காட்டி கொடுக்கப்பட்ட சின்னமலையும் அவரது சகோதரர்களும் கைது செய்யப்பட்டு சங்ககிரி சிறையில் அடைக்கப்படுறாங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்து டைரக்டா இவங்களை வந்து அட்டாக் பண்ணல, ஒருத்தர் வந்து சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு. அது மூலியமாக இவங்களை வந்து பிடிச்சிட்டாங்க, சங்ககிரி சிறையில் அடைக்கிறாங்க. கொங்கு நாட்டின் மீது ஆங்கிலேயரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டால் சின்னமலையை வந்து மன்னிக்க தயாராக இருப்பதாக கம்பெனி வந்து சொல்லுது. ஆனால் தீரன் சின்னமலை என்ன சொல்றாங்க, எந்த நிபந்தனையும் எங்களால ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றதுனால 1805 ஜூலை 31 மாவீரன் சின்னமலையும் அவருடைய சகோதரர்களும் வந்து தூக்கிலிடப்படுறாங்க. ஸ்வர்ணகிரி வீரன் சுந்தரலிங்கம் அப்படின்னம்னா 1771 to 1799 நம்பிக்கை நட்சத்திரம். சுந்தரலிங்கம் பாஞ்சாலங்குறிச்சிக்கு பக்கத்தில் உள்ள ஸ்வர்ணகிரியில், இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சதுல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸ்வர்ணகிரியில் 1771 கட்ட கருப்பண்ண தேவேந்திரனுக்கும் முத்தம்மாளுக்கும் மகனாக பிறந்திருக்காங்க. இவரது மனைவி வந்து சண்முக வடிவு சுந்தரலிங்கம் அப்படின்னு நீங்க படிச்ச மாதிரி இருக்கு. சுந்தரலிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நம்பிக்கைக்கு பாத்திரமான தளபதி. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனோட தளபதிகள்ல ஒருத்தர் வந்து யாருன்னா சுந்தரலிங்கம். அவரோட ஒய்ஃப் வந்து சண்முக வடிவு. நதிநீர் பங்கீடு சம்பந்தமாக பாஞ்சாலங்குறிச்சிக்கும் எட்டயபுரத்துக்கும் ஏற்பாடு. அதாவது நதிநீர் பிரச்சனை மூலியமா யார் 2 பேத்துக்கும் பிரச்சனை வருது, பாஞ்சாலங்குறிச்சிக்கும் எட்டயபுரத்துக்கும் அந்த இதுல சுந்தரலிங்கம் தலையிட்டு தீர்த்து வைத்ததிலிருந்து இவரது அரசியல் வரலாறு துவங்கி இருக்குது. அதன் பின்பு அவர் கட்டபொம்மனின் படைப்பிரிவில் சேர்க்கப்பட்டு படிப்படியாக தளபதி அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். காலத்தை செய்த உதவி. வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஜாக்சனை சந்திக்க நின்ற போது சுந்தரலிங்கமும் ஊமைத்துறையும் அவருடன், அதாவது ஊமைத்துறை போனாங்களா, அவரோட யாரும் போயிருக்காங்க, சுந்தரலிங்கமும் போயிருக்காங்க. கோட்டை வாயிலில் நடந்த கைகலப்பில் சுந்தரலிங்கம் ஆங்கில தளபதி கிளார்க்கை வெட்டி கொன்றதாக. அப்ப கிளார்க்கை வந்து கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்களா, அது யார் கொண்டு இருக்காங்கன்னா இந்த சுந்தரலிங்கம் தான் கொண்டிருக்காரு. கட்டபொம்மன் தப்பி செல்ல சுந்தரலிங்கமும் ஊமைத்துறையும் பெரு உதவி பண்ணியிருக்காங்க. 1799 செப்டம்பர் 5 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஆங்கிலேயரால் முற்றுகையிடப்பட்டது. சுந்தரலிங்கம் துணை தளபதிகளுடன் எதிரி படையினரை எதிர்கொண்டு பலத்த சேதத்தை வந்து விளைவிக்கிறாங்க. பிரிட்டிஷ் அங்க வந்த சமயத்துல கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் கோட்டையை விட்டு வெளியேற சுந்தரலிங்கம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவர்களை தொடர்ந்து சுந்தரலிங்கமும் தலைமறைவாயிருக்காரு. ஊமைத்துறைக்கு உறுதுணை. கட்டபொம்மனுக்கு பிறகு ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்திய ஊமைத்துறைக்கு தோன்றா துணையாக இருந்தார் சுந்தரலிங்கம். ஓகேங்களா. அப்ப கட்டபொம்மனுக்கு அப்புறமேல் ஊமைத்துறைக்கு ஒரு ஹெல்ப்பாவே கூட இருந்தவர் யாரு, சுந்தரலிங்கம். கோல்வார்பட்டி சண்டையின் போது தலைமறைவான சுந்தரலிங்கம் ஸ்வர்ணகிரி, பசுவந்தானை, பட்டணமருதூர் முதலான இடங்களுக்கு சென்று இளைஞர்களை திரட்டி போர் பயிற்சி கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா. இது கோலார்பட்டி சண்டை. அந்த சண்டையின் போது தலைமறைவாயிட்டார் சுந்தரலிங்கம். அங்க போயிட்டு எல்லாத்துக்கும் போர் பயிற்சி தர்றாரு, சிறு படையை உருவாக்கிறாரு. அந்த படையை கொண்டு பாளையங்கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த ஊமைத்துறையை விடுவிக்கிறார். அப்ப ஊமைத்துறையை வந்து விடுவிக்கிறதும் யாரு, அந்த சுந்தரலிங்கம் தான். இறுதி வரை போராட்டம். பாளையங்கோட்டையில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய சுந்தரலிங்கமும் ஊமைத்துறையும் சிதைந்து போன கோட்டையை வந்து திருப்பி வந்து கட்டுறாங்க. இருவரும் இணைந்து ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு கூட்டமைப்பை புதுப்பிக்கும் முயற்சியில் ஈடுபடுறாங்க. பாஞ்சாலங்கோட்டை ஆங்கிலேயரால் கைப்பற்ற பின்னர் சுந்தரலிங்கம் ஊமைத்துறையுடன் தப்பிச் சென்று மருது சகோதரர்களுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறாங்க. அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தமைக்காக ஆங்கிலேயர் சிவகங்கை மீது படையெடுத்து மருது சகோதரர்களை கைது செய்து தூக்கிலிடுறாங்க. அதே போன்று சுந்தரலிங்கமும் ஊமைத்துறையும் விருப்பாட்சியில் கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சி பீரங்கி மேட்டில் ஒரே நாளில் ஒரே இடத்தில் தூக்கிலிடப்படுறாங்க. நமக்கு ஸ்கூல் புக்ல ஊமைத்துறை மட்டும் தான் பார்த்திருப்போம். அவங்கள சேர்ந்து யாருக்கும் இதாகுது, சுந்தரலிங்கம். ஓகேங்களா. 1801 நவம்பர் 16 சுந்தரலிங்கமும் ஊமைத்துறையும் ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரே தாய் வயிற்று பிள்ளையாக போன்று இணை பிரியாது இருந்த இறுதி வரை போராடிய சயாமிய இரட்டையர்கள். அப்ப சயாமிய இரட்டையர்கள் அப்படின்னம்னா ஊமைத்துறையும் சுந்தரலிங்கமும் அவங்க வந்து என்னன்னா ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளை போன்று இணை பிரியாமையே இருந்திருக்காங்க, எல்லா இடத்துலயுமே இருந்திருக்காங்க. அதனால சயாமிய இரட்டையர்கள் அப்படின்னம்னா சுந்தரலிங்கமும் ஊமைத்துறையும். மாமன்னர் மருதுபாண்டியன் அப்படின்னம்னா 1748 to 1801 இளமை பருவம். மருதுபாண்டியன் 1748 டிசம்பர் 15 மூக்கைய பழனியப்பனுக்கும் பொன்னாத்தாளுக்கும் சிவகங்கையில் அருப்புக்கோட்டைக்கு அருகே உள்ள நரிக்குடி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்திருக்காரு. அவரது இளவல் சின்ன மருது 1753 பிறந்திருக்காங்க. பெரிய மருது சின்ன மருதுன்னு சொல்லுவோம்ல அது. உடையார் சேர்வை ராமநாதபுரம் மன்னரின் இராணுவத்தின் தளபதியாக இருந்தபோது அவரது குடும்பத்தை நரிக்குடியிலிருந்து விருதுநகருக்கு மாத்துறாங்க. மருது சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்ட பெரிய மருதும் சின்ன மருதும் சூரன் கோட்டையின் போர்க்கலையில் பயிற்சி பெறாங்க. இருவரும் வளாரி எறிவதில் அசகாய சூரர்கள். அதை ஆற்றல்மிக்க போர்க்கருவியாக பயன்படுத்தினாங்க. அதாவது வளாரி அப்படிங்கிறதுல எரியறதுல அவங்க ரொம்ப வந்து சூரர்கள். ராமநாதபுரம் மன்னர் முத்து விஜய் ரகுநாத சேதுபதி இவர்களுக்கு பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இவங்களுக்கு பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியவர் யாருன்னா ராமநாதபுரம்
மன்னர் முத்து விஜய ரகுநாதர். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் மருது சகோதரர்களின் வீரத்திர செயல்களை பற்றி கேள்விப்பட்டு இந்த சகோதரர்களை கேட்டு பெற்று தனது இராணுவத்தில் தளபதிகளாக சேர்த்துக் கொள்றாரு. ஓகேங்களா. அதாவது ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி தான் வந்து பாண்டியர்கள்னு பேர் வச்சுட்டாங்க. சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் வந்து இவங்களை பத்தி கேள்விப்பட்டு இவங்களை வந்து கூடவே ராணுவத்துல தளபதியா வச்சுக்கிட்டாங்க. பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் இணைப்பிரிய இரட்டையர்களாக இருந்து ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து போரிடுறாங்க. 1772 ஆங்கில தளபதி பான் ஜோர் அப்படிங்கிறவர் வந்து காளையர் கோயிலை தாக்கிய போது சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் உயிரிழந்தார். அப்ப 1772 மன்னர் உயிரிழந்திருப்பாரு. அப்ப பிரிட்டிஷ் வந்து யார் படையோட வருது? பான் ஜோர். அந்த நெருக்கடியான நேரத்தில் மருது சகோதரர்கள் ராணி வேலுநாச்சியாரை பாதுகாப்புடன் மைசூர் சுல்தான் ஐதர் அலியின் கட்டுப்பாட்டில் இருந்த திண்டுக்கலுக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவர்கள் மைசூர் சுல்தானின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இருந்திருக்காங்க. அடுத்து கள்ளர்குடி வெற்றி அப்படின்னா 1789 வேலுநாச்சியார் ஆற்காடு நவாபின் ஆதரவோடு சிவகங்கை அரசியாகிறாங்க. அதற்கு கைமாறாக 8 ஆண்டு காலமாக கட்டப்படாமல் இருந்த கப்பத்தை கட்ட வேண்டும் என்ற நிபந்தனை வந்து விதிக்கிறாங்க. அரசு அந்த நிபந்தனை வந்து நிராகரிக்கிறாங்க. அதாவது ஆற்காடு நவாபு 8 வருஷமா நீங்க எதுவும் கட்டல, அதை வந்து கட்டணும்னு சொல்றாங்க. மருது பாண்டியர்கள் நவாபுக்கு சொந்தமான பகுதிகளை சூறையாடுறாங்க. எனவே ஆற்காடு நவாபு ஆங்கிலேயரின் ராணுவ உதவியோடு கள்ளர்குடியை வந்து தாக்குறாங்க. மருது பாண்டியர்கள் என்ன பண்றாங்க? அந்த தாக்குதலை வந்து முறியடிக்கிறாங்க. கள்ளர்குடி வெற்றி அவர்களது ராணுவ தலைமையை வந்து பறைசாற்றியது. கட்டபொம்மனும் மருது பாண்டியர்களும் அப்படின்னு பார்த்தோம்னா மருது பாண்டியர்கள் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஆலோசனையை பெற்று வந்தாங்க. கட்டபொம்மன் தூக்கிலிட்ட பின்னர் 1799 அக்டோபர் 9 மருது சகோதரர்கள் ஊமைத்துறை சகோதரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கிறாங்க. அடைக்கலம் அடைந்த அவர்களை திருப்பி இதுல பாருங்களேன், 1799 அக்டோபர் 11 தான் வந்து தூக்கிலிடப்படுறதா நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா இங்க வந்து செப்டம்பர்னு கொடுத்துருந்தாங்க. அதனால டேட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. டேட்டை பார்க்காதீங்க, ஜஸ்ட் கதையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடைக்கலம் அடைந்த அவர்களை ஒப்படைக்க மறுத்ததால் ஆங்கிலேயர் வந்து சிவகங்கையை வந்து தாக்குறாங்க. மருது பாண்டியர்கள் அந்த தாக்குதலை முறியடித்து ஆங்கிலேயருக்கு சொந்தமான 3 மாவட்டங்களை கைப்பற்றிடுவாங்க. அடுத்து காளையார் கோயில் போர் வந்து 1801 மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை தீவிரமாக எதிர்த்து வந்திருக்கிறாங்க. இந்த எதிர்ப்புக்கு ராமநாதபுரம், தஞ்சை, மதுரை பகுதி தலைவர்கள் ஆதரவளிக்கிறாங்க. 4ஆம் மைசூர் போர் 1799 போது மருது பாண்டியன் ஆதரவாளர்கள் ஆங்கிலேயரின் காவல் நிலையங்களை தாக்கி ஆயுதங்களை வந்து கைப்பற்றாங்க. ஆங்கிலேயரை எதிர்க்க துணிந்த அனைவரையும் ஊக்குவித்து ஓர் அணியில் கொண்டு வர்றாங்க. 1801 ஜூன் மாதம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுதந்திர பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. மருது பாண்டியரின் ஆங்கிலேயர் ஆதிக்க எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வந்த தீர்மானித்த கம்பெனி வலிமைமிக்க படையை அனுப்பி சிறுவயலை தாக்கி ஜூலை 30 காளையார் கோயிலை வந்து கைப்பற்றாங்க. ஆங்கிலேயரின் பிடியிலிருந்து தப்பிய மருது பாண்டியர்கள் சிங்கம்புணரி காடுகளுக்கு தப்பிச்சு போறாங்க. அவர்களை துரத்தி சென்ற எதிரி படையினர் சோழபுரத்துல கைது செய்யறாங்க. ஓகேங்களா. 1801 அக்டோபர் 24 மருது பாண்டியர்கள் திருப்பத்தூர் கோட்டையில வந்து தூக்கிலிடப்படுறாங்க. பிறவி போராளிகள் மருது பாண்டியர்கள் பிறவியிலே போராளிகள். அவர்களது ஆங்கிலேய எதிர்ப்பு இயல்பானது, இத்திற்கமானது. இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கிளர்ச்சி மக்கள் விடுதலை இயக்கமாக மாற்றுறாங்க. மருது பாண்டியனின் சுதந்திர பிரகடனம் ஜாதி, மத, நிற, இன, பிராந்திய வேறுபாடின்றி மக்கள் சார்பாக ஆங்கிலேயர் ஆதிக்கத்துக்கு எதிராக விடப்பட்ட முதல் அறைகூவல்னு சொல்லலாம். மருது பாண்டியர்களின் விடுதலை உணர்வும் வீரமும் நாட்டுப்பற்றும் பாளைய எல்லை கலந்தவை, தன்னலமற்றவை, அப்பழுக்காற்றவை. 1813 ஜே கோர்லே என்ற ஆங்கில ஆராய்ச்சியாளர் மருது பாண்டியர் பற்றிய ஒரு நூல்ல வந்து எழுதியிருக்காங்க. 1813 ஜே கோர்லே அப்படிங்கிறவரை என்ன சொல்லியிருக்காருன்னா, மெட்ராஸ் அண்ட் இந்தியன் ஸ்டோரி ஆஃப் பிகினிங் ஆஃப் த 19th century. சாரி, மெட்ராஸ் இல்ல, மருது அண்ட் இந்தியன் ஸ்டோரி ஆஃப் த பிகினிங் ஆஃப் த 19th century அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மருது பாண்டியர்களின் போர் பிரகடனம் கிபி 85ஆம் நூற்றாண்டில் ரோமானிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிகழ்த்திய பிரிட்டானிய தளபதி கால்காகஸ் பேருரைக்கு இணையானது. இவர் வந்து வேற இதை வந்து கம்பேர் பண்றாரு. மருது பாண்டியரோட போர் பிரகடனம் வந்து எதுக்கு ஈக்குவலாம்? கிபி 85 நடைபெற்ற ரோமானிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிகழ்த்திய பிரிட்டானிய தளபதி கால்காகஸ் அந்த பேருரைக்கு வந்து இணையானது அப்படின்னு சொல்றாங்க. சுருங்கக்கூறின் மருது பாண்டியர்கள் முன்னின்று நடத்திய போராட்டம் அதன் பின் அந்த போராட்டங்களுக்கு முன்னோடியாக அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் நாயகனாக திகழ்ந்த மருது பாண்டியன் ஆங்கிலேய புயலுக்கு முன் ஏற்றி வைத்த அகல் விளக்கு போன்றது என்று குறிப்பிட்டது தமிழ்நாட்டு வரலாற்று ஆசிரியர் ஆர். ராமசாமி. அப்ப மக்கள் நாயகனாக திகழ்ந்த மருது பாண்டியன் ஆங்கிலேய புயலுக்கு முன் ஏற்றி வைத்த அகல் விளக்கு போன்றது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டு வரலாற்று ஆசிரியர் ஆர். ராமசாமி சொல்லியிருக்காரு. 1800 to 1801 ஆண்டில் மாமன்னர் மருது பாண்டியர்கள் தலைமையிலும் வழிகாட்டுதலிலும் உருவான போராட்டங்களை ஆங்கிலேயருக்கு எதிரான ஆயுதம் ஏந்திய மக்கள் புரட்சி அப்படின்னு சொல்லி பொன் முத்துராமலிங்கம் சொல்றாரு. ஆர். ராமசாமி என்ன சொல்றாரு? அகல் விளக்குன்னு சொல்றாரு. ராமசாமி அகல் விளக்குங்கிறாரு. அதே மாதிரி வந்து ஆயுதம் ஏந்திய மக்கள் புரட்சி அப்படின்னு சொன்னது வந்து பொன் முத்துராமலிங்கம். ஆயுதம் ஏந்திய மக்கள் புரட்சி பொன் முத்துராமலிங்கம். மருது பாண்டியர்களின் தலைமையில் நடைபெற்ற தென்னிந்திய கிளர்ச்சி இந்திய விடுதலை போராட்ட பயணத்தின் தனித்தன்மை வாய்ந்த மாமுயற்சியின் துவக்கம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? ராஜையன். மாமுயற்சியின் துவக்கம், இதுதான் வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு சொன்னது யாரு? ராஜையன்.
அடுத்து மதிப்பீடு பார்க்கலாம். பாளையக்காரர் கிளர்ச்சிகள் கற்பிக்கும் படிப்பினை என்னென்னு பார்த்தோன்னா, ஆங்கிலேயர் கம்பெனி நாயக்கர்களின் ஆதரவோடும் நவாபுகளின் இயலாமையாலும் தமிழ்நாட்டில் காலூன்றி வேர் விட்டு வளர்ந்தது, வளர்க்கப்பட்டது. வர்த்தகம் செய்ய வந்த வியாபாரிகள் ஆட்சியாளர் ஆயிராங்க. அவர்கள் தங்களது பலமிக்க கடற்படையாலும் தரைப்படையாலும் நவீன அறிவியல் ரீதியான அணுகுமுறையாலும் நிர்வாக கட்டுப்பாட்டாலும் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களோடு கூட்டு சேர்ந்து படிப்படியாக தங்களோட அதிகார ஆதிக்க எல்லையை விரிவுபடுத்துறாங்க பிரிட்டிஷ். குரங்கு தன் குட்டியின் வாளை விட்டு வெள்ளத்தின் ஆழத்தை அறிந்து கொள்வதை போன்று ஆங்கிலேயர் நவாபுகளை கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் ஆழத்தை கணக்கிட்டு ஆட்சி பிடிக்கிறாங்க. இதற்காக அவர்கள் பாளையக்காரர் கிளர்ச்சிகளை முறியடிக்க வேண்டியதாயிற்று. அரசாங்க அதிகார பிரயோகம் அத்துமீறப்படும் போது பாதிக்கப்படுவோர் கிளர்ந்தெழுவர். அதைத்தான் பாளையக்காரர்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி இருக்காங்க. அவர்களது ஆங்கில எதிர்ப்பு போராட்டம் பின்வந்த இந்திய விடுதலை போராளிகளுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்குது. தமிழ்நாடு இந்திய சுதந்திர போராட்டத்தின் தோற்றுவாய் என்றால் மிகையாகாது. ஓகேங்களா? அவ்வளவுதான், இந்த இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தென்னிந்திய கிளர்ச்சி 1800 to 1801 இதை பத்தி மட்டும் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நம்ம அதுக்கு அடுத்து இந்த இது பார்க்கலாமா, இல்லாட்டி பெரியார் ராஜாஜி அவங்கள பத்தி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற மாதிரியான எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் வீடியோஸ் மேக் பண்ணி போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.